வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 1927ஆம் ஆண்டு இறுதியில் பிரிட்டிஷ் அரசு சைமன் குழு என்று ஒரு குழுவை நியமித்தது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை புதுப்பிப்பதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டது. ஆனால் அந்த குழுவில் யார் ஒருவரும் இந்தியராக இல்லை என்பதால் காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைமையில் இந்தியாவின் பல பகுதி மக்களும் அதனை கடுமையாக எதிர்த்தார்கள். அப்போது பிரிட்டிஷ் அரசு சொன்னது, வேண்டுமானால் நீங்களே ஒரு குழுவை அமைத்து எங்களுக்கு ஒரு மாதிரி அரசமைப்பு சட்டத்தை தாருங்கள் என்று. அப்போது 1928 தொடக்கத்தில் மோதிலால் நேரு அவர்களினுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவருடைய மகன் ஜவஹர்லால் நேரு அந்த குழுவின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அந்த குழு தந்த அரசமைப்பு சட்டத்தில் சில பகுதிகள் உண்மையாகவே புரட்சிகரமாக இருந்தன. குறிப்பிடத்தக்க ஒன்று, இந்தியாவில் இருக்கிற 14 வயதுக்கு உட்பட்ட அத்தனை பேருக்கும் கட்டாயமான கட்டணம் இல்லாத கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பது. அது 10 ஆண்டுகளுக்குள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் அந்த குழு தீர்மானித்தது. ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அது வழிகாட்டு நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்கிற பகுதிக்கு போய்விட்டது, சட்டமாக இல்லை.